வெல்கம் டு N61 டேரட் ஃபேமிலி. அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை காலை வணக்கங்கள். இன்று கந்த சஷ்டி நாள், 4ஆம் நாள். இன்றைக்கி முருகன் நமக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த டேரட் கார்ட்ஸ், ஏஞ்சல் கார்ட்ஸ் வழியாக பார்ப்போம். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். யாருக்காவது பர்சனலாக ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா கீழே மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ரீடிங்ஸ்க்கு போவோம். ஸோ முருகன் உங்களுக்கு இந்த அழகான சனிக்கிழமையில் என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க எண்ண ஓட்டத்துக்கு நேரம் நம்ம போக முடியாது. ஒரு சில நேரம் நம்ம மனசை கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே உங்களோட இஷ்ட தெய்வத்திட்ட நீங்கள் மனம் விட்டு பேசுங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது. ஏன்னா உங்கள் மனசில் தெய்வத்திட்ட ஓப்பனாக பேசுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள உங்கள் மனசில் எப்போதும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கான இடம் கண்டிப்பாக திறந்தே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சனுக்கான இடமும் உங்கள் ஹார்ட்டில் எப்போதும் ஓப்பனாகவே இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட்டையும் சொல்லுங்கள். ஈவன் காடுகிட்டையுமே ரிலாக்ஸாக சொல்லுங்கள். காடுகிட்ட எப்போதுமே என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் எனக்கு துணையாக இருங்க, எனக்கு தைரியத்தை கொடுங்க, தெம்பை கொடுங்க. எப்போல்லாம் உங்களால் ஓவராக எக்ஸ்ட்ரீமாக டென்ஷன் ஆகுதோ, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகுதோ, அப்போல்லாம் நீங்கள் கடவுள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள், சரண்டர் பண்ணுங்கள். கடவுளை என்னால் இது முடியல, நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு நல்லது செய்யணும், எனக்கு கைடன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் காடுகிட்ட பேசுங்க அப்படின்றாங்க. ஸோ உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபவுட் த கார்டியன்ஸ் ஏஞ்சல்ஸ், ஒவ்வொருத்தருக்குமே இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கந்த சஷ்டி விரதம்ன்றது, இப்போதைக்கு கந்த சஷ்டி விரதம் முருகன் கைடன்ஸுன்றதுனால எல்லாருக்குமே முருகன் தான் இஷ்ட தெய்வமாக அப்படின்னா கிடையாது. ஒரு சிலருக்கு பிள்ளையாராக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சிவனாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு காளியாக இருக்கலாம். இப்படி பல தரப்பட்ட மக்களுக்கு பல வகையான கடவுள்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். சில பேருக்கு தேவதைகள், இவர்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். இப்படி இஷ்ட தெய்வமாக இருக்கிற எல்லாருமே நம்ம கூட எப்போதுமே நம்மளை சுற்றியே இருப்பாங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ நீ என்ன செஞ்சாலும் என்ன பண்ணனாலும் நான் உன் கூடையே தான் இருப்பேன், நீ தைரியமாக இரு, நம்பிக்கையாக செய் அப்படின்றாங்க. நீ நல்லது பண்ணால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீ கெட்டது பண்ணிட்டா அதுக்காக நான் உன்னை விட்டு போயிடுவேன்றது கிடையாது. எப்படி ஒரு அம்மா குழந்தைய திருத்த இப்போ நல்வழிக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்களோ, அதே மாதிரி தான் நான் உன்னோட இஷ்ட தெய்வமும் உன்னை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வரணும்னு தான் நினைப்பேன் ஒழிஞ்சு எந்த காரணத்தையும் எந்த சூழ்நிலையுமே நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன். நீ நம்பிக்கையாக இரு, உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, உன்னை சுற்றி உன்னோட இஷ்ட தெய்வங்கள் நாங்கள் கூடயே தான் இருக்கிறோம், எந்த சூழ்நிலையும் உனக்கு யாரும் இல்லைன்றது எண்ணத்தை மட்டும் உன் மனசில் அனுமதிக்காத அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு மெசேஜாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். நமக்கு வெளியிலேருந்து எடுக்கிற யாரும் இன்ஸ்பிரேஷன்றதை காட்டிலும் நமக்கு நாமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துக்கு இன்னும் மேலும் சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்குள்ளே ஒரு நீரோட்டம் எப்படி சலன்னு ஓடிக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் எண்ணத்தை நீங்கள் தெளிவாக ஒரு நல்ல நிகழ்வுகளுக்காக, நல்ல ஒரு செயலுக்காக நீங்கள் வடிவமைங்க. உங்களோட கற்பனை திறனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரு சில நேரம் உங்களோட மனசில் ஒரு சில எண்ண ஓட்டங்கள் தப்பாக நடக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு சில அபாய எச்சரிக்கை மாதிரிலாம் நம்ம மனசில் வரும் இல்லையா? அந்த மாதிரி எப்போயாவது வருது அப்படின்னா நீங்கள் அமைதியாக உட்காந்து என்னென்ன அந்த மாதிரி வருது, எதுக்காக வருது அப்படின்றத கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசிங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணி உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்றதை பாருங்கள், கோயிலுக்கு போங்க. உங்களை ஒரு ஆன்மீக வழியில் இந்த மாதிரி இருக்கும்போது ஆன்மீக வழியில் போயிட்டு அதுக்கான பதிலை தேட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்களே இன்ஸ்பிரேஷனாக இருங்க, நல்ல எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வடிவமைங்க, அதுக்கு இது பண்ணுங்கள். ஸோ நமக்கு நாம இன்ஸ்பிரேஷனை தவிர வெளியிலேருந்து வர யாரும் நமக்கு நல்ல ரோல் மாடலாக இருந்துட முடியாது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இன்ஸ்பிரேஷனாக இருங்க, சக்ஸஸ் அடைங்க. தேங்க்யூ ஆல். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.